அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வு எங்கே நடக்க போகுது, அதே போல் எப்போது பணி நியமனம், எந்த இடத்துல பணி நியமனம் ஆணை கொடுக்க போகிறாங்க, எல்லா விவரங்களும் நமக்கு வந்திருக்கு. இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். சரி, இந்த பிடிஎஃப்பையும் நான் நம்மளுடைய சேனல்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2342 இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டு அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு கலந்தாய்வு அப்படின்றது ஜூலை 14 18 வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றது தெரியும். அது எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. நேரடி கலந்தாய்வு, ஆன்லைன் கலந்தாய்வு கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நேரடி கலந்தாய்வு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. நம்ம சொந்த மாவட்டத்திலேயே நம்ம போயிட்டு சிஓ ஆஃபீஸ்லேயே டிஓ ஆஃபீஸ்லேயே கூப்பிடுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம கலந்தாய்வு அட்டன் பண்ணி நமக்கான இடத்த சூஸ் பண்ணிக்கலான் இருந்திருப்போம். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, டைரக்ட் கவுன்சிலிங் தான் உங்களுக்கு. எங்கே நடக்க போகுதுன்னா சென்னையில். அதாவது எல்லாருமே அந்த டேக்கு எத்தனை பேரோ அவ்வளோ பேரும் நீங்கள் சென்னைக்கு வந்துடுவீங்க. ஆர்டர் வைஸ் 1 2 3 அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் போய்ட்டு உங்களுக்கான இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். வெளியவும் ஒட்டி வச்சுருப்பாங்க, உங்களுக்கு அங்கே கம்ப்யூட்டர்லேயும் காட்டுவாங்க. நீங்கள் உங்களுக்கான இடத்த சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆக கவுன்சிலிங் உங்களுக்கு சென்னையில் தான் நடக்க போகுது அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு தெளிவாயிடுச்சு. இதை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 14 18 உங்களுக்கு கவுன்சிலிங் வரனால இந்த சிஓ ஆஃபீஸ்க்கு நம்மளுடைய விவரங்களை அனுப்பியிருப்பாங்க. உங்களுடைய அட்ரஸோட விவரங்களை அனுப்பியிருப்பாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே அனுப்பியிருப்பாங்க. உங்களுக்கான கால் லெட்டரை அவங்கள கூப்பிட்டு நேரில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நேரில் கொடுத்துட்டு உங்களுக்கான ஆளறி படிவம், அதாவது ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி 2 காப்பி டிஓ சைன் பண்ணி இந்த தொடக்க கல்வித்துறைக்கு அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான அந்த கால் லெட்டரை உங்களுக்கு டிஓ ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கொடுப்பாங்க. உங்களை 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அதனால் கவனமாக தயாராக இருந்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கவுன்சிலிங் எந்த இடத்துல எந்த சீரியல் நம்பருக்கு நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2 இடத்துல கவுன்சிலிங் நடக்குது. அதாவது எம்சிசி ஸ்கூல்லையும், அதே போல் சென்னை எக்மோர் சேத்பத்தில் இருக்க எம்சிசி ஸ்கூல்லையும், அதே போல் கீழ்ப்பாக்கத்தில் இருக்க சிஎஸ்ஐ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் நடக்க போகுது. அப்போ எந்த சீரியல் நம்பர்லேருந்து எந்த சீரியல் நம்பர் வரைக்கும் என்ன டேட்டு, மார்னிங்காக ஆஃப்டர்நூனாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துங்க. எம்சிசிலாம் மார்னிங், அதே போல் கீழ்ப்பாக்கம் எல்லாமே உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த உங்களுடைய கால் லெட்டர்லையும் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிற ஆசிரியர்களுக்கு 23 சரிங்களா, ஜூலை 23 அன்றைக்கி முதல்வர் கையால் பணி நியமன ஆணை அப்படின்றது கொடுக்க போகிறோன்றதை சொல்லிட்டாங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எல்லாருமே நீங்கள் அரசல் புரசலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. சரிங்களா? ஜூலை 23 உங்களுக்கு பணி நியமன ஆணை சென்னையில் நேரு உள் விளையாட்டரங்கம், அதாவது நேரு ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இதில் மாவட்ட டிஓ ஆஃபீஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டோம். ஸோ இந்த 11ஆம் தேதிக்குள்ளே ஒவ்வொரு நபருடைய அந்த வழக்கு விவரங்கள், அவர் மேலே ஏதாவது குற்ற வழக்கு இருக்கா, குற்ற வழக்கில் தண்டனை பெற்றிருக்காங்களா அப்படின்றத விவரங்களை பெற்று அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் கையால் ஆணை கொடுக்க போகிறதுனால ரொம்ப விரைவாக இந்த பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. உங்களுக்கு பணி கலந்தாய்வு அப்படின்றது எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. முதல்வர் கையால் ஆணை கிடைக்க போகுதுன்றது தெரிந்து விட்டது. அதனை தொடர்ந்து நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, எந்த இடத்துல எந்த டேட்டில் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்கள் சிஓ ஆஃபீஸ் போகும்போது ஒரு 2 பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கூட போங்க. அது நல்லது தான். அப்படி இல்லைனாலும் அவங்களையும் வச்சுருப்பாங்க. அதில் உங்களுடைய ஃபோட்டோ 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் அதை கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி டிஓ சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதாவது உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது, கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க ஃபோட்டோ ஒட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க செயல்முறைகளில். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கவுன்சிலிங் எந்தெந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்றத கொடுக்குறாங்க. நான் ஒரு நிமிஷம். அதாவது நம்முடைய கலந்தாய்வு அப்படின்றது எம்சிசி ஸ்கூலுக்கு என்ன ஷெட்யூல் படி நடக்க போகுது, என்ன டேட்டில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழ்ப்பாக்கம் ஸ்கூலில் என்ன டேட்டில் இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து வச்சுங்க. சரிங்களா? இது எம்சிசி ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க. இது கீழ்ப்பாக்கம் அந்த சிஎஸ்ஐ ஸ்கூலுக்கானதும் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஷெட்யூல் படி பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கால் லெட்டர்லேயும் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன்.
நண்பர்களே, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைலில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி மாதம் ஒரு 1000 முதல் 5000 வரை சம்பாதிக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு விவரங்கள் அனுப்பி வைப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களாக தேர்வாகி பணியில் சேரவிருக்கும் நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய ஸ்மார்ட் லைஃப் தமிழ் சேனல் சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இனி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்த காலம் அப்படின்றது தொடங்கவிருக்கு. ஸோ எல்லாருமே உங்களுடைய மனநிலையையும் உடல்நிலையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. விரைவில் இன்னும் அதிகபட்சம் ஒரு 15 நாட்களுக்குள்ளே சரிங்களா ஆர்டர் கொடுத்து உடனே உங்களை பணியில் சேர சொல்ல போகிறாங்க. அப்போ உடனே நீங்கள் ஆசிரியர்கள் ஆக போகிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.